மச்சான் இந்த கலரை இங்க தொங்க விடலாம். ஆமா இது இந்த பக்கம் வெளியிலையா லைட்டு ஆமா அப்போ இதெல்லாம் தொங்க விட்டுலாம். டேப் ஒட்டுற டேப். என்ன நடக்குதுங்க? மாமாவுக்கு பிறந்த நாள் இல்ல, அதுக்கு அதுக்குன்னா அதுக்கு டெக்கரேஷன் பண்ணும்ல. சரி, அதுக்கு நீங்க ஏன் டெக்கரேட் ஆயிருக்கீங்க? இல்ல முதல்ல அதை நான் போட்டு பார்ப்பேன், நல்லா இருந்தா அப்புறம் வீட்டுக்கு போட்டுருவேன். ஏன்னா அவர் தான் குழந்தை மாதிரி முன்ன பின்ன எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறாரு. நீயா அவர் மாதிரி ஆயிட்டியா? ஏற்கனவே போலீஸ் ஆபீசரும் சிபிஐயும் அப்பாவை டெய்லி வந்து தேடிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பண்ணி நீங்க காட்டி கொடுத்துருவீங்களா? மச்சான் டெக்கரேஷன் கேன்சல், பேக்கப். 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஐயோ சும்மா இரு அஞ்சலி. ஆமா உண்மைதான். ஐயோ துளசி நீ வேற. டடடடடா. புருஷனை பார்க்க போறங்கிற வெக்கம் அதானே? ஐயோ, சும்மா இருக்க மாட்டியா நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். நம்பிட்டேன். அட பாருங்க அம்மா எவ்வளவு வெக்கப்படுறாங்கன்னு பாருங்க. பாருங்க சும்மா நீ வெக்கப்படல? அம்மா அண்ணே, அவர் எத்தனை மணிக்கு வரேன்னு ஏதாவது சொன்னாரா? சீக்கிரம் வந்துருவன்னு தான் சொன்னாரு. பாவம், எப்படி இருக்காரோ, என்ன சாப்பிட்டாரோ, அவரை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. பாவம். எல்லாம் ரெடியா இருக்குல்ல, அவர் வந்துருவாருல்ல. வாங்க சீக்கிரம் வாங்க, கம் ஃபாஸ்ட் குயிக். சர்ச் பண்ணுங்க. ஓகே சார். எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணுங்க. எதுக்கு சார்? எதுக்கு வீடு சர்ச் பண்ண சொல்றீங்க? அம்மா எங்கம்மா உங்க அப்பா? சார் அவர் தான் இங்க இல்லையே சார். பொய் சொல்லாதீங்க, இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் தானே. கேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. கேக் கட் பண்றதுக்கு வரேன்னு சொன்னாரா? வெளியில அவ்வளவு பெரிய டெரரிஸ்ட் அட்டாக்க பிளான் பண்ணிட்டு சைலண்டா ஃபேமிலியோட வந்து இங்க பிறந்த நாள் கொண்டாடுவாரு, நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? சார் தப்பா பேசாதீங்க சார். எங்க அப்பா குற்றவாளி கிடையாது. நீங்க தான் அவர் மேல தப்பா பழி போட்டுட்டு இருக்கீங்க. அவர் இங்க வரல. மேடம், எவிடன்ஸ் இல்லாம ஒன்றும் நாங்க இங்க வரல. உங்க அப்பா வரேன்னு சொன்ன ஆடியோ ரெக்கார்டு இங்க எங்க கிட்ட இருக்கு. என்னாச்சு? இந்த ரூம்ல யாரும் இல்ல சார். மாமா மாமா முருகா, சரிடா முருகா, என்னடா அழாதடா. எல்லாத்தையும் தெரிஞ்சுதாண்டா கொஞ்ச நாளைக்கு நான் வரலன்னு சொன்னேன். அம்மா அழாதம்மா. இன்னைக்கு அப்பாவோட பிறந்த நாள்மா. இதுக்குதான் இதெல்லாம் நான் வேண்டான்னு சொன்னேன், கேட்டீங்களா? பாருங்க, அவர் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வராருன்னு நாம எல்லாம் எவ்வளவு ஆசையா காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா அவர் வந்தா பிடிக்கிறதுக்கு சிபிஐ ஆபீசர் வந்துட்டு போறாங்க. ஐயோ, அவர் வந்திருந்து அவர் அரெஸ்ட் ஆயிருந்தா எத்தனை வருஷம் அவர் ஜெயில அடைச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் அவரை திரும்ப பார்க்க முடியாமே போயிருக்குமே. மா அதான் எதுவுமே நடக்கல, நீ அழாதம்மா. என்னால தாங்க முடியல துளசி. பாவம், அவர் எந்த தப்புமே செய்யாமையே அவர் மேல குற்றவாளி பட்டம் கட்டுறதுக்கு அவரை இப்படி சுத்தி சுத்தி அடிக்கிறாங்களே. துளசி,
பாத்தியா, உங்க அப்பா எனக்காக வளையல் வாங்கி கொடுத்திருக்காரு. அவர் எல்லா பிறந்த நாளுக்கும் நான் தானே அவருக்கு பரிசு வாங்கி கொடுப்பேன். அவரோட பிறந்த நாளைக்கு அவர் என் பக்கத்துல இல்ல, ஆனா நான் என்னைக்கோ ஆசையா கேட்டதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வளையல் வாங்கி கொடுத்திருக்காரு. ஐயோ, அவரை பாக்குற பாக்கியம் தான் எனக்கு இல்லாம போயிடுச்சு. டேய், அப்பாவை எங்கடா பார்த்த? அண்ணே, அவர் எங்க தங்கியிருக்கேன்னு சொன்னாரா? வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு ஒரு வாய் சாப்பிட கூட முடியல. அதுக்கு கொடுத்து வைக்கலையே துளசி. கடவுளே, எங்களை ஏன்பா இப்படி சோதிக்கிற? நாங்க யாருக்கு என்ன கெடுதல் பண்ணணும்? எங்க குடும்பத்துக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? மா, அழாதம்மா. ஐயோம்மா, நீ அழாதம்மா. அஞ்சலி, ஒரே ஒரு தடவை உங்க அப்பாவை நான் பார்க்கணும். ஐயோ, அவரை பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கலையே. அம்மா, நம்ம சுத்தி இப்ப நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல. அப்பா இப்ப இங்க வந்தா அது அவருக்கும் நல்லதில்ல, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது இல்லம்மா. எங்கேயும் இருக்காருல்ல, அத நினைச்சு நம்ம சந்தோஷப்படலாமா? அம்மா, தைரியமா இருமா. இங்க பாரு, அவர் உனக்காக தானே இதை கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஐயோ, எல்லாம் குடும்பமும் சோகமாக இருக்கும்போது ஒரு குடும்ப பாட்டு இருக்கும். உங்கள் குடும்பத்துக்கு ஒன்று உண்டு, நிலா சோறு இருக்குல்ல. இது பாருங்க, யாரும் அழக்கூடாது. இன்னைக்கு மாமாவோட பர்த்டே. நல்ல நாள் அதுமா அழுதா அது அவருக்கு நல்லது இல்லைல்ல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மாமாவோட பர்த்டேவை செலிப்ரேஷன் பண்ணுறோம் நம்ம ஃபேமிலி ஸ்டைலில். நீங்கள் தானே உருண்டை பிடிச்சி இங்கே எல்லாருக்கும் கையில் கொடுப்பீங்க. எல்லாரும் சோகமாக இருக்காங்க, நீங்கள் சோகமாக இருக்கிறனால. இல்ல மாப்பிள்ள, இது எவ்வளவு பெரிய குடும்பமா இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி எவ்வளவு சின்னதா மாறிடுச்சு. ஒரு பக்கம் அவர் கவலைன்னா, இன்னொரு பக்கம் என் பிள்ளைங்க, மருமகளுங்க, பேர அவங்கெல்லாம் இங்க கூட இல்லாததும் மனசுக்கு வருத்தமா இருக்கு மாப்பிள்ள.